सभी को स्वागत करता हूँ। காலை நேரத்திலும் இந்த புதிய நாளிலே கர்த்தர் இந்த நாளில் உங்களை வழிநடத்த, உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து, உங்களை ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்த அவர் உங்களோடு கூட இருக்கிறார். आज के नए दिन में भी परमेश्वर आपके संग रहकर आपकी सारे ज़रूरतों को पूरा करेंगे और आपकी कोई भी कमी-कटी होगा उसको निकाल कर आपकी सारी ज़रूरतों को पूरा करने के लिए परमेश्वर आपके साथ रहते हैं। கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और जो परमेश्वर के साथ जुड़े रहते हैं, वो एक ही आत्मा है करके वचन कहता है। தேவனோடு கூட ஒரே ஆவியாக இசைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையினுடைய பலம், और அந்த ஸ்ட்ரென்த் நீங்க ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். और परमेश्वर के साथ एक ही आत्मा बनकर एक ही आत्मा से जुड़कर जो रहते हैं उनका जो बल है उसको आप जानना है। தேவனோடு கூட ஒரே ஆவியாக இசைந்திருக்கிறவர்களுடைய ஞானம், அவர்களுக்குள்ளே தேவ ஞானத்தை நீங்கள் பார்க்க முடியும். और जो परमेश्वर की आत्मा के साथ एक साथ जुड़े हुए रहते हैं उनका उनका बीच भीतर जो है परमेश्वर का ज्ञान को आप देख पाएंगे। கர்த்தர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. और वचन कहता है कि परमेश्वर जो धर्मी जन है उनके लिए एक विशेष और ज्ञान रखे हैं, उत्तम ज्ञान. उत्तम ज्ञान रखे हैं। அதே போல கர்த்தரோடு ஒரே ஆவியாக இசைந்து வாழ்கிறவர்களுக்குள்ளே தேவனுடைய பலம், the strength and the power of God நீங்க பார்க்க முடியும். और उसी प्रकार जो परमेश्वर की आत्मा के साथ जुड़े रहते हैं, एक साथ रहते हैं ना, उनके भीतर परमेश्वर का बल को भी आप देख सकेंगे। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. इसीलिए पवित्र शास्त्र पर वचन कहता है कि पवित्र आत्मा जब आप में आएगा आप बल पाएंगे। தேவ பலம் அதுதான் நமக்குள்ள, நம்முடைய ஆவியில ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த். நம்ம ஆவியோடு தேவனுடைய ஆவி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய ஆவி இசையும் பொழுது நம்ம ஆவியோட பலம் இருக்கு பாருங்களேன், இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் ஸ்பிரிட், அது வந்து அது வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளவு பலமுள்ள ஆவியாக மாறுகிறது நம்முடைய ஆவி. जब आसमान और पृथ्वी को बनाए वाले परमेश्वर की आत्मा और हमारी आत्मा जब एक साथ जुड़ते हैं, एक ही साथ संगति में जब आते हैं, तो उसका जो मीनिंग ये है कि एक बल को प्राप्त करते हैं। ஹியூமன் ஸ்பிரிட் அண்ட் காட் ஸ்பிரிட் நல்லா புரியணும். சர்வ வல்லவருடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒன்றாக ஒரே ஆவியாய் இசையும் பொழுது உங்களுடைய ஆவி அடைய போகிற, உங்களுடைய ஆவி அடைகிற அந்த பலன் இருக்கு பாருங்களேன், உங்க ஸ்பிரிட் அடைகிற பலன் இருக்கு பாருங்களேன், அதுக்கு அதை அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்றதுக்கு நோ வேர்ட் அப்படிதான் சொல்லலாம். அது அது அதை சொல்றதுக்கு மனுஷன் எவ்வளவு வார்த்தைகள் தேடினாலும் அது கம்மியா தான் இருக்கும். ये परमेश्वर की आत्मा और हमारी मनुष्य की आत्मा दो आत्मा है। जब सर्वशक्तिमान परमेश्वर की आत्मा के साथ हमारी आत्मा जुड़ जाएंगे, तब आपका आत्मा एक बल प्राप्त करेगा। वो बल जो पाते हैं ना, उसको जो एक्सप्लेन करने के लिए कोई शब्द ही नहीं है। பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலேயே நம்ம அவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை பார்க்கிறோம். அதாவது அவங்க பழைய ஏற்பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா வேற ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. पुराने नियम के जो पवित्र लोग हैं उनको जब आप देखेंगे तो उन लोग भी बहुत सारे अद्भुत कार्य किए हैं। पुराने नियम में ही उन लोग दूसरा एक लेवल के कार्य को करे हैं। எலியா போய் ராஜா முன்னாடி நின்று, ஆகாப் ராஜாக்கு முன்னாடி நின்று சொல்றான்,
ஒரு பெரிய ராஜா அவன் முன்னாடி போய் நின்னு சொல்றான், என்னுடைய வார்த்தை அல்லாமல் பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாது அப்படின்னு சொல்லி வானத்தை அடைத்து போடுகிறான். வானத்தை அடைத்து போட்டான். एलिय्याह को देखिए, वह एक राजा के सामने खड़ा होकर कहता है, मेरे शब्द के अलावा ना तो यहाँ पर बारिश आएगा, ना कुछ आएगा करके वो कहता है। வானத்தையே அடைக்கிற அளவுக்கு, வானத்தை அடைத்து போடுகிற அளவுக்கு உங்க வார்த்தையினுடைய பலம், அதாவது உங்க உங்க ஆவியின் பலம்ன்றது உங்க வார்த்தையின் பலமாக மாறும். உங்க ஸ்பிரிட்ல பலப்படுறீங்க அப்படின்னா அது உங்க வேர்ட்ல தெரியும், அது உங்க வார்த்தையில தெரியும். वो देखिए आसमान को ही बंद कर देता है, उसका शब्द के द्वारा, उसका शब्द बोलने से जब आप आत्मा में बल पाएँगे ना, वो आपका आत्मा में जब बल पाएँगे तो उसका आपका शब्द में वो प्रकट होगा। ம். உள்ளான மனிதனிலே தேவனோடு ஒரே ஆவியாக இசைந்து இருக்கிற மனிதன் பலவானாக இருக்கிறான் என்பது எப்படி தெரியும்னா, உங்க வார்த்தையினுடைய பலம் இருக்கு பாருங்க. நீங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேற, உங்களுடைய வார்த்தை என்பது உங்களுடைய உள்ளான மனிதனுடைய காரியம். உங்க உள்ளான மனுஷன் அது. வார்த்தை என்பது உள்ளான மனிதன். சோ உங்களோட வேர்டோட பவர் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரென்த், அதனுடைய இதே வேற. तो जो भीतरी मनुष्य जब बल पाते हैं, परमेश्वर की आत्मा के साथ जुड़े रहते हैं, वो आके आपका शब्द में प्रकट हो जाएगा। उसके द्वारा ही हम समझ पाएंगे कि आपका आत्मा में आप कितना बल पाए हैं। எலியா வானத்தையே அடைச்சிட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வானத்தை அடைச்சு போட்டான். और एलिया को देखिए, एक ही शब्द के द्वारा आसमान को ही बंद कर दिया। 3 வருஷம் பனியும் பெய்யல, மழையும் பெய்யல. और 3 साल जो है ना तो बर्फ गिरा, ना तो बारिश आया। 3 வருஷத்துக்கு அப்புறம் போய் ஒரே ஒரு ஜெபம் பண்றான். ஒரே ஒரு பிரேயர் தான். வானம் மறுபடியும் திறக்குது, வானம் மறுபடியும் மழையை பொழிகிறது. और 3 साल बाद वो जाकर दोबारा से प्रार्थना करता है और आसमान जो है खुलता है, बारिश भी आता और बर्फ भी आता है। That is what the power. அது உங்களுடைய உள்ளான மனிதன் தேவ ஆவியோடு கூட ரொம்ப இசைந்து விட்டதனுடைய வெளிப்பாடு. நீங்க ஒரு ஆளை பார்த்து சும்மா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு அப்படியே நடந்துரும். यही जो है बल, जो आप भीतरी मनुष्य जब परमेश्वर की आत्मा के साथ जुड़ जाता है, वो इसी प्रकार आपके शब्द में प्रकट होगा। आप एक मनुष्य के एक जन के बारे में आप बोलते हैं तो वो भी हो जाएगा। நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க இது சொன்னீங்க அது நடந்துருச்சு, நீங்க இதை சொன்னீங்க அது நடந்துச்சு. எனக்கே தெரியாது, நான் எப்ப சொன்னேன்னு எனக்கே தெரியாது. நான் அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க இதை சொன்னீங்க, நீங்க இதை சொன்னீங்க. நான் எதேச்சும் அவங்க இப்படி சொல்லுவாங்க, இது இது எனக்கு என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் கவலைப்படாதீங்க, அது அது நடந்துரும் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, நீங்க அது நடக்கவே சான்ஸ் இல்லை, நீங்க சொன்னீங்க அது நடந்துருச்சும்பாங்க. ஆனா நான் அதை மைண்ட்ல யோசிச்சு கூட சொல்லியிருக்க மாட்டேன். तो कई लोग मेरे पास आकर कहते हैं, आप जैसा बोले वैसा ही मेरा जीवन में हो गया करके, और उसका जो विचार है ना वो मुझे मालूम भी नहीं। साधारण रूप में उन लोग आके मेरे से उनके प्रॉब्लम को शेयर करे होंगे, तो हम बोला कि ठीक हो जाएगा। तो उनके जीवन में वैसा ही हुआ। जब आकर बोलते हैं, आप जैसा बोले वैसा ही मेरा जीवन में हो गया, तब मैं सोचूंगा, मैं दिल से भी ज्यादा ज्ञान से मैं बोला भी नहीं, साधारण रूप में ही उन्हें कहा। ம். ஏன்னா நம்மளோட வார்த்தைக்கு இந்த இந்த சிருஷ்டி அவ்வளவு செவி கொடுக்கும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் உங்க வார்த்தைக்கு அட்டென்டிவ் ஆயிரும். உள்ளான மனிதனிலே நீங்க பெலனா இருக்கும்போது, தேவனோடு ஒரே ஆவியாக இசைந்து அவருடைய பலம், தேவனுடைய பலம் வாய்ந்த ஆவியாக உங்க ஆவி இருக்கும்போது, நீங்க வாயில சும்மா எது சொன்னாலும் நடக்கும். நீங்க 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 என்ன வேணா சொல்லி பாருங்க, அது நடந்துரும் அப்படியே. और आप कुछ भी बोलिए, आपके शब्द उसको जो है ये पूरे प्रबंध जो है सुनता है और उसी प्रकार कार्य को भी करता है। जब आपका भीतरी आत्मा परमेश्वर की आत्मा के साथ जुड़ा हुआ रहता है, जब वो बल को आप प्राप्त करते हैं, तब आप जो कुछ भी बोलेंगे वह वैसा ही होगा। நீங்க இன்னைக்கு மழை வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு மழை வரும். और आप बोलिए आज के दिन में बारिश आना है, तो बारिश आएगा।
சான்ஸே இல்ல. நீ இதுலயே சொல்லியிருப்பாங்க. மழை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபுல் சன்னி டேன்னுவாங்க. ஆனா நீங்க சொல்லி பாருங்க அது நடந்துரும். और ऐसा बोलेंगे कि आज बारिश आने की कोई भी संभावना नहीं है, लेकिन मैं कहता हूँ आप बोल कर देखिए होगा। ம். இந்த மாரி எங்க லைஃப்ல நாங்க நெறைய பார்த்துருக்கோம். इसी प्रकार हमारे जीवन में बहुत सारे अधिक कार्यों को देखे हैं। பலமுறை என்னுடைய வைஃப் வந்து இன்னைக்கு மழை வரும். இன்னைக்கு மழை வரணும். மழையே நீ வா! அப்படின்னு சொன்னா அது வர்றத நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். அதே மாரி வெயில் வரணும்னாலும் கூப்பிடுவா. ஏய் சூரியனே சூரியன வந்து தம்பின்னு தான் சொல்லுவாங்க. மழைய வந்து என் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி வர்றான்னுவாங்க. சூரியன் வந்து அவங்களுக்கு தம்பி. என் தம்பி வந்துட்டான் அப்படிம்பாங்க. அப்படிதான் அவங்க வந்து அத உறவு வச்சு தான் பழகுவாங்க அது கூட. சோ அப்படி और मेरी கூப்பிடுவாங்க. "தம்பி வா தம்பி" அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. और मेरी पत्नी जो है अधिक समय ऐसा ही पुकारती है, सूरज को मेरा भाई कहती है और बारिश को मेरा बहन करके पुकारेगी। आओ मेरा भाई अभी आओ बोलने से सूरज आएगा और बहन को जब पुकारती है बारिश आना है तो बारिश भी आता है। इसको मैं जो है बहुत सारे बार देखा हूँ। ம். அதுதான் வந்து நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள நீங்க ஒரே ஆவியாக இசையும்போது, இந்த சிருஷ்டி உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, உள்ளான மனிதனுடைய பலம் என்பது, அது உங்க வார்த்தைக்குள் இருக்கிறது. அது உங்க வேர்ட வந்து எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் கேட்க ஆரம்பிக்குதுங்கிறதுல அது உங்களுக்கு தெரியும். और जब आप भीतरी मनुष्य पर बल पाएँगे, आप परमेश्वर की आत्मा का साथ जब जुड़ेंगे तो आपका शब्द में वह प्रकट होगा और ये पूरे प्रबंध जो है आपके शब्द को सुनेगा और सुनकर वैसा ही करेगा। ம். நீங்க அப்படி உள்ளான மனிதன்ல ஒரே ஆவியாக இசைந்திருக்கிற மனிதன், இயேசு என்னும் நாமத்தை அவன் சொல்லும்போதே, அந்த பலத்த அவனால அந்த அந்த மொமெண்ட்ல பார்க்க முடியும். நீங்க ஒரு மனிதன பார்த்து, "இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த முன்னாடி இருக்கிறவன், அவனுக்கிட்ட அந்த அந்த அவனுக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஸ்பிரிட் ஆஃப் டெத் வேலை செஞ்சுகிட்டு இருக்குதுன்னா, அது அங்க அப்படியே ஆடுறது உங்களுக்கு தெரியும். அந்த நாமம் வந்து உங்க வாயில சும்மா ஏதோ அ இதா இருக்காது. அது வித் பவர்ல வெளிய வரும். और जब आपके भीतरी मनुष्य पवित्र परमेश्वर की आत्मा के साथ जब जुड़कर बल पाएँगे, तब आप एक मनुष्य को देखकर यीशु मसीह के नाम से जब आप पुकारेंगे ना यीशु मसीह के नाम को, तो सामने वाला एक को जो है मृत्यु का आत्मा उसको पकड़ा है, तो आप यीशु मसीह के नाम को वहाँ पर बोलेंगे, तब उसके भीतर की आत्मा हिलता वाला आप देखेंगे। அவனுடைய வியாதி, அவனுடைய பலகீனம் அவனுக்குள்ள இருந்தா கூட நான் சொல்றேன், நீங்க இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லும்போதே அவனுக்குள்ள இருந்து அவனுடைய எல்லாமே அலற ஆரம்பிக்கும். அது அதாவது நீங்க அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய பலன நீங்க அடைஞ்சிருவீங்க. तो उस सामने वाले के भीतर क्या दूसरे कुछ रोग होने से भी बलहीनता होने से भी जब आप यीशु मसीह के नाम से करके जब पुकारेंगे तो वो हिलता वाला आप देखेंगे क्योंकि आप खुद को महसूस हो जाएगा कि वो जो बल है यीशु मसीह के नाम को पुकारने का एक बल वो अलग रहेगा। இன்னைக்கு நெறைய பேர் இயேசுவின் நாமத்த சும்மா சும்மா சொல்றாங்க. ஆனா ஒரு 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 சேஞ்சுமே அட்மாஸ்பியர்ல நடக்காது. நீங்க உங்களுடைய அட்மாஸ்பியர்ல ஒரு மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியாது. அங்க और முன்னாடி இருக்கிற ஆள்லயும் பார்க்க முடியாது. இதுலயும் பார்க்க முடியாது. இட்ஸ் பிகாஸ் த இன்னர் மேனோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் வேர்டு அதாவது அந்த இன்னர் மேனோட ஸ்ட்ரென்த்ங்கிறதே உங்களுடைய வார்த்தையில வெளிப்படும். அது உங்களுடைய இன்னர்ல வேர்ட்ல வெளிப்படும். अभी सादा सारे लोग जो है यीशु मसीह के नाम तो लेते हैं, लेकिन कोई भी परिवर्तन उनके एटमॉस्फियर में आया ही नहीं होगा। हॉल रूम में भी नहीं आया होएगा, कहीं में भी नहीं आया होएगा। जब तक आपका भीतरी मनुष्य बल नहीं पाता है, जब बल पाता है तभी आपका शब्द में वह प्रकट होगा। எத்தனை பேருக்கு நல்லா புரியுது நான் என்ன பேசுறேன்றது. कितने ஏன் लोग இயேசுவின் நாமத்த எல்லாருமே சொன்னா ஏன் ஒரே எஃபெக்ட் இல்ல? இயேசுவின் நாமத்துல இயேசுன்ற அந்த சத்தத்துல பவர் இல்ல. அத எந்த ஆவியில இருந்து சொல்றோன்றதுல தான் அந்த பவர் இருக்கு. क्यों यीशु मसीह के नाम को सारे लोग बोलते हैं, लेकिन उसको उसकी बल को क्यों महसूस नहीं करते
सकते बोलने से, उन लोग मनुष्य की रीति में यीशु पुकारते हैं वैसा नहीं, जो आत्मा जिस आत्मा के साथ वह यीशु मसीह के नाम को पुकारते हैं वही मैटर है। அப்ப தேவனோடு ஒரே ஆவியாக இசைதல் அந்த 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 ப்ராசஸ் இருக்கு பாருங்களேன். அப்பதான் உங்க ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட் அதாவது தேவனுடைய ஆவியுக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமையை அந்த பெலனை ரிசீவ் பண்ற இடத்துல இருக்கணும் உங்க ஆவி. और आपकी आत्मा परमेश्वर की आत्मा जुड़ना बोलने से परमेश्वर की आत्मा का जो बल है ना, वो प्राप्त करने के लिए आपका आत्मा जो है तैयार रहना है। ம். அது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லுது. इसीलिए वचन कहता है कि परमेश्वर में और परमेश्वर की सामर्थ में बल पाना है। கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அந்த அந்த அதுல நீங்க பலப்படணும். அதுல எப்படி பலப்படுறது? और कैसे हम परमेश्वर में और उनके सामर्थ्य में बल पाना है? பரிசுத்த ஆவியானவர் எல்லா அவரை கூப்பிடுகிற அவரை வாஞ்சிக்கிற எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இறங்கி வந்திருக்கிறார். அவர் உள்ள வாசம் பண்றாரு. और जो लोग पवित्र आत्मा को देखकर पुकारते हैं, एक बोझ के साथ, प्यास के साथ, सारे लोगों के ऊपर पवित्र आत्मा आते हैं। ஆனால் பரிசுத்த ஆவியோடு கூட இசைந்து விடுதல் என்பது அது வேற ப்ராசஸ். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இசைந்து விட்டீங்களா? ஒரு ஆவியா இசைஞ்சிட்டீங்களான்றது இப்ப 2வது ப்ராசஸ். एक तो बात ये है कि पवित्र आत्मा आप में है क्या पूछने से जरूर है। दूसरी प्रोसेस ये है कि आपकी आत्मा और पवित्र आत्मा आपके साथ जुड़े हुए हैं क्या, एक आत्मा होगी क्या, ये दूसरा प्रोसेस है। இந்த இந்த உள்ளான மனிதனிலே பரிசுத்த ஆவியானவரும் நம்ம ஆவியும் ஒரே ஆவியாக இசைந்து போகுதல் அப்படிங்கிறது அது உள்ளுக்குள்ள உங்க ஆவியில நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு நடக்கிறதுல வாக் வித் காட், தேவனோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு வரணும். அதாவது நீங்க ஏதோ கடமைக்காக சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஏதோ ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுறீங்க அப்படின்ற இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ஒரே ஆவியா இசைற மேட்டர் எல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள இருப்பார், அவ்வளவுதான். ஏதோ தேவையை சந்திக்கிற பெட்டி கடை மாதிரி அவரை ஒரு கிராசரி ஷாப் மாதிரி வச்சுக்கிட்டு வேணும்ன்றத போய் வாங்கிட்டு வந்துக்குவீங்க, அவ்வளவுதான். जब आपकी आत्मा और पवित्र आत्मा दोनों एक साथ जुड़कर एक आत्मा बनना है, तो आप उनके साथ जुड़े रहना है, तो परमेश्वर की संगति में उनके ऊपर विश्वास कर चलना चाहिए। तब जाकर आपकी आत्मा और परमेश्वर की आत्मा एक होगा। नहीं होने से आप एक फर्ज के लिए आप चर्च जाते हैं, मुझे ये चाहिए, आप आर्थिक आशीष के लिए अगर आप परमेश्वर को ढूंढ रहे हैं, तो परमेश्वर एक ग्रोसरी शॉप के समान आपकी जरूरतों को सिर्फ पूरा करते रहेंगे। ஆமா, நீங்க அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடுவீர்களானால் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் இந்த பாடி லைஃபுக்காக மட்டும் அவரை தேடுகிறவர்களா இருப்பீர்களானால் உங்களை போல பரிதவிக்கப்பட்டவன் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. और परमेश्वर का वचन कहता है कि अभी कुछ समय के लिए ही परमेश्वर को ढूंढना। ऐसा अगर आप ढूंढ रहे हैं तो आपको जो है वो परमेश्वर का आशीष पूरा नहीं मिलेगा। இம்மைக்காக மாத்திரம்னா இந்த இந்த பிசிக்கல் லைஃபுக்காக மாத்திரம். अभी के लिए बोलने से आपका जो ये फिजिकल लाइफ है ना, इसके लिए सिर्फ परमेश्वर को ढूंढने का अनुभव। அப்படி தேடுவீர்களானால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிற கூட்டத்துக்கு இது நடக்காது. अगर आप इस तरह फिजिकल लाइफ के लिए ही परमेश्वर को ढूंढ रहे हैं, तो मैं जो भी कहता हूँ वो सब आपके जीवन में प्रयोजन ही नहीं होगा। நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், என் தேவன் தேவைகளை கண்டிப்பாக சந்திப்பார் உங்களுக்கு. मैं कहता हूँ अगर चाहे कोई भी हो जाए, मेरा परमेश्वर आपकी जरूरतों को जरूर पूरा करेंगे। கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூப்பிடுகிற எல்லாத்துக்குமே அவர் ஆகாரம் தருகிற தேவன்.
அவர் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் போதே எல்லாருக்கான தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். और पुकारने वाले पक्षी और चिड़िया को जो है आहार देने वाले हैं। इस प्रपंच को बनाने से पहले ही ये सारे ज़रूरतों को परमेश्वर ने पूरा किए। அதனால நீங்க தேவைகளுக்காக கர்த்தரை தேடுகிற கூட்டமா இருந்தீங்கன்னா, நான் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பிகமிங் ஒன் வித் காட்ன்றதெல்லாம் அது இம்பாசிபிள். मैं कहता हूँ फिजिकल लाइफ के लिए ही आप जो है वो आशीष के लिए परमेश्वर को ढूंढ रहे हैं, तो मैं जो कहता हूँ एक होना, परमेश्वर की आत्मा के साथ एक हो जाना, वो सब आपके जीवन में पूरा नहीं होगा, वो आके अनहोना बात है। அந்த ஒன் ஸ்பிரிட்டா இசைறது அப்படின்றது உங்களையே அவருக்குள்ள தொலைச்சிறது. அதாவது அவர் மேல அவரை தேடுற அந்த ஆசை இருக்கு பாருங்களேன். அவரை அவரை வாஞ்சிக்கிற ஒரு ஆசை இருக்கு பாருங்களேன். அவர் எனக்கு இன்னும் வேணும். அவர் எனக்கு இன்னும் வேணும். அவரை நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி நான் இன்னும் அறியணும். அதுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேனுங்கிற அந்த ஒரு தாகம், ஒரு பசி பவுலுக்குள்ள எப்படி அது அப்படியே எடுத்துச்சோ, அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்கும்போதுதான் அது உங்களுக்குள்ள அப்படியே அது பாசிபிள் ஆகும் பாருங்க. அவர் சொல்லுவாரு, நீயும் நானும் வேற இல்ல. ஏன்னா நீ என்னை அப்படி நேசிக்கிற. ஏன்னா நீ எனக்குள்ள அப்படி கலக்கணும்னு விரும்புற. உன் ஆவி என் ஆவியில கலக்கணும்னு விரும்புது அப்படின்ற அந்த விஷயம் நடக்கும். और परमेश्वर के साथ एक आत्मा हो जाना, वननेस का मीनिंग ये है कि आप अपने आप को खो जाएँगे, आपके भीतर एक चाहत, एक बोझ और एक प्यास रहेगा कि परमेश्वर के प्रति उनको जानने का, उनके करीब जानने का, उनके साथ एक होने का, एक संगति को जितना ढूँढेंगे, उतना ये बात संभव होगा कि आपकी आत्मा और परमेश्वर की आत्मा एक साथ जुड़ जाएँगे। सारे जो लाभ की वे बातें हैं ना, वो सब को छोड़कर आप सिर्फ केवल उन्हीं को ढूँढना है, उनके और करीब जाना है, उनके और गहराई से उनके बारे में जानना है। जितना आप गहराई में जाएँगे, परमेश्वर खुद बोलेंगे कि तू उतना मुझे चाहता है ना, तो उतना करीब मैं भी आऊँगा करके परमेश्वर बोलेंगे। உம் ஏன்னா தேவ ஆவி பொசுக்கு பொசுக்குன்னு எல்லா ஆவியோட எல்லாம் எசைஞ்சிராது. நீங்க நினைக்கிறது மாதிரி அவர் இருப்பாரு. அவர் எல்லாருக்குள்ளயும் இருக்காரா? தேவனே அறியாதவனுக்குள்ள கூட இருக்காரு. ஆனா இசைவாரா அப்படின்றதான் மேட்ரு. परमेश्वर की आत्मा जो है सारे आत्मा मनुष्य की आत्मा के साथ ऐसे ही आकर नहीं जाएँगे। आप क पूछेंगे कि परमेश्वर सारे मनुष्य के ऊपर भीतर रहते हैं, पूछेंगे तो ज़रूर रहते हैं। लेकिन वो जो वननेस जो जुड़ना वह आके सारे लोगों के ऊपर नहीं होगा। உம் அது அதாவது இந்த பூமியில சர்வைவல் வாழ்க்கையோட பர்பஸ தேடாம, நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கேன்? நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? நான் எதுக்காக வந்தேன்? அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்லாம, ஏதோ 3 நேரம் சோறு சாப்பிட்டேன். எனக்கு சோறு வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல வீடு வேணும், நான் போக நல்ல கார் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணும். இது இருந்தா போதும். இதுதான் வாழ்க்கைன்னு நம்புறவனுக்கு இந்த இசை இதெல்லாம் வேஸ்ட். அவனுக்கு அவன் அவன் சர்வைவலுக்காக கடவுளை தேடுறவன். ஆனா வாழ்க்கையோட பர்பஸ், நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன், என்னோட பர்பஸ் என்னன்றத நோக்கி போறீங்க பாருங்களேன், அது வேற. பர்பஸ் அறிஞ்சு வாழ்ற வாழ்க்கை வேற. அப்படி வாழ்றவங்களுக்குள்ள அந்த ஆவி ஒன்னா எசைறத கண்டிப்பா பார்க்க முடியும். तो आप आके अपने आप को जानना है कि मैं कौन हूँ, मैं क्यों यहाँ पर आया, मेरा आने का पर्पस मकसद क्या है? ऐसा जब आपके अंदर प्रश्न उठेंगे, तो मेरा उपदेश जो है, मैं जो कहता हूँ, वो आपके जीवन में पॉसिबल होगा और आप परमेश्वर की आत्मा आपके साथ जुड़ेंगे। आप सिर्फ केवल वह नहीं चाहेंगे मुझे 3 टाइम खाना बस है, मुझे अच्छा एक नौकरी मिलने से चलेगा, एक अच्छा परिवार रहने से बस है, मुझे कार चाहिए। ऐसा एक आर्थिक स्थिति के लिए ही आप परमेश्वर को ढूँढेंगे, वह लाइफ में ही कंफर्टेबल में रहेंगे, तो आपसे जो है वो पर्पस को जानने का एक इच्छा नहीं रहेगा, तो परमेश्वर की आत्मा आपके साथ नहीं जुड़ेगा। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को बात समझ में आया? ம்.
ஸோ ஆவியில இசைதல்ன்றது வார்த்தையின் பலமா மாறுறதுன்றதெல்லாம் வந்து தேடுதல்ல தான் நடக்கும். அது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பசி, தாகம், ஆசை, வாஞ்சை அதுல நடக்கிற மேட்டர் அது. और आत्मा में बल पाना और आत्मा में एक होना, ये सारे चीज़ें जो है आपके जितना आप परमेश्वर को ढूँढेंगे उसमें मिलेगा। பசிய பசிய கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே நான் தேடணும்ப்பா. உம்மை தேடணும்ப்பா. உம்மை தேடுற இருதயம் எனக்கு வேணும். நீர் யார் என்பதை அறிகிற அறிவின் வாஞ்சை எனக்குள்ள வரணும். எனக்கு பணத்த சம்பாதிக்கிறதுலயும், எனக்கு என் புள்ளைங்கள குறிச்ச கவலைகள்லயுமே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இதுதான் என் வாழ்க்கையா? இதுக்கு தான் வந்தேனா நான் இந்த உலகத்துக்கு? அப்படின்னு கேளுங்க. आप परमेश्वर से पूछिए, भूख को पूछिए, आपके प्रति आपको जानने का, आपके प्रेम को जानने का आप कौन है, आप जानने का भूख को मुझे दीजिए करके आप परमेश्वर से माँगिए। उसको छोड़कर सिर्फ़ आप अपने परिवार की परेशानी में बच्चों को लेकर जो चिंता और पैसा कमाने की चिंता में ही मत रहिए। இந்த அண்டத்தை உருவாக்கினவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவர் ஏன் உங்கள இந்த அண்டத்துக்குள்ள அனுப்பணும்? இந்த அண்டம் ஏன் உங்கள இவ்வளவு பாதுகாக்கணும்? உங்கள தூக்கி ஏன் இந்த பூமி சுமக்கணும்? நீங்களும் நானும் இந்த பூமியில தானே வாழ்றோம். உங்கள இந்த பூமி தானே தூக்கி சுமக்குது. உங்கள ஏன் இந்த பூமி தூக்கி சுமக்கணும்? ம். இதெல்லாம் ஏன் என்ன சுத்தி நடக்கணும்? நான் யாரு? அப்படின்ற கேள்விகள் வரட்டும் உங்களுக்குள்ள. तो आपके भीतर इस प्रकार का प्रश्न आने पाए कि इस प्रपंच को परमेश्वर ने बनाया, हम इस प्रपंच के भीतर क्यों हमें परमेश्वर लाया, क्यों ये प्रपंच जो है हमें उठा कर रखा है, क्या कारण है, ऐसा सब सवाल आप करिए। ம். தேடுங்க. இதெல்லாம் தேடுதல் வரும்போது இதெல்லாம் நடக்கும் உங்களுக்குள்ள. आप ஏன்னா ढूंढिए। எனக்குள்ள எனக்குள்ள என் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை why I am here, who am I and why I am here and what is the connection between the one who sent me to this earth. அவருக்கும் எனக்கும் என்ன இருக்கு? அவர் என்னை ஏன் இங்க அனுப்பியிருக்கிறார்? நான் ஏன் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஏதோ வாழ்ந்து 3 நேரம் சாப்பிட்டு செத்து போகவா? அது அதுவா? இல்ல என்ன? அப்படின்ற அந்த கேள்விகள் வந்து என்னைய தொலைக்குது. ஏன் அது எல்லாரையும் தொலைக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. तो मैं मेरे बारे में कहता हूँ, मुझे जो है इस प्रकार का सवाल आया, मैं क्यों यहाँ पर आया और इस पृथ्वी को बनाकर मुझे यहाँ छोड़ा वाला परमेश्वर और मेरे क्या कनेक्शन है, कि ये सारा सवाल जो है मेरे अंदर उठता है। आपके अंदर क्यों इस प्रकार का सवाल नहीं आते? ம். ஸோ அந்த தேடலுடைய ஆழம் வந்து அந்த தேடலுடைய ஆழம் உங்களுக்குள்ள எவ்வளவு டீப்பா உள்ள போறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஒரே ஆவியா இசைந்து ஆவியானவர் உங்க வாழ்க்கையின் நோக்கம் இந்த பூமியில அவர் உங்களுக்கு அழகா அத செய்து முடிப்பாரு உங்க கூட இருந்து. நீங்களும் அவரும் அந்த ஒரே ஆவியா எசைஞ்சு பெரிய காரியங்கள செய்ய முடியும். உங்கள பார்க்கிறவங்க அவர பார்ப்பாங்க. நான் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கங்க. और आप जितना ढूँढ कर करीब जाएँगे, गहरा जितना आप ढूँढेंगे ना, उतना गहरा ही पवित्र आत्मा आपके आत्मा के साथ जुड़कर सारे कार्य को पूरा करेंगे। जो-जो कार्य आपके द्वारा करना चाहते हैं, सारे कार्यों को पूरा करेंगे। और मैं कहता हूँ, अगर ऐसा आपकी आत्मा जुड़ गया है पवित्र आत्मा के साथ बोलने से, आपको देखने वाले परमेश्वर को देखेंगे। ஸோ ஒரே ஆவியாக இசைந்திருப்பதனுடைய இது என்ன? அது எப்படி வெளிப்படும்? அது அது உங்க வார்த்தையில அதனுடைய பலம் தெரியும். உங்க சோல்ல அந்த பலம் தெரியும். நீங்க பலவானா இருப்பீங்க. மாயை உங்களை இழுத்து கொண்டு போக முடியாது. அதுல தெரியும். இதெல்லாம் வெளிப்படும். மாயை வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்கள அழுத்திற முடியாது. மாயைன்னா எல்லா விதமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உங்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து புடிச்சிட முடியாது. கண்களின் இச்சையெல்லாம் வந்து சும்மா உங்க கண்ண வந்து எல்லார் கண்ணையும் புடிச்சு இழுக்கிற மாரி உங்க கண்ண இழுத்துற முடியாது. ஏன்னா யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் ஸ்பிரிட். உங்க உங்களோட கண்ணு இருக்கு பாருங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த ஃப்ளஷ் கூட உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீதியின் அவயவங்களாக மாறி இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க.
और आपकी आत्मा जब परमेश्वर की आत्मा के साथ जुड़कर एक हो जाते हैं, तो आपका शब्द में वह प्रकट होगा, आपका प्राण बल पाएँगे और आपकी जो ये माया जो है, ऐसी साधारण रूप में आपको नहीं खींचेगा। आपके अंदर एक परिवर्तन आएगा, वो आप महसूस करेंगे। आपकी माया बोलने से आपकी नज़रों की जो इच्छा, आपकी फ्लेश जो है, वो सबका ऊपर आप कंट्रोल आप करेंगे। आप खुद ये सारी बातों को महसूस करेंगे। So, God bless you. Have a nice day. Grow more in spirit. परमेश्वर आपको आशीष करेंगे और भी अधिक आत्मा में आगे आइए। நன்றி பாஸ்டர். थैंक यू Thank you, पास्टर। Praise the Lord, Pastor. थैंक यू अम्मा। थैंक यू पास्टर। Praise Praise God. the Lord. Thank you, Pastor. प्रेज़ लॉर्ड। Great job, Praise the Pastor. Great job, Praise the Amma. Lord. Praise the प्रेज़ Lord. लॉर्ड पास्टर। थैंक यू पास्टर। Thank God you, Pastor.